Dr. Ranganathan Jyoti, neurosurgeon, brain and spine surgeon and director of neurosciences, Kaveri Hospital, Vadapazhani. நான் வந்து இங்க வந்து brain tumors, spinal cord tumors, brain injuries, spinal cord injuries எல்லாம் ஆப்ரேட் பண்றவரை. நான் இங்க வந்து நான் ஒரு நாவலா ஒரு சர்ஜரி, ஒரு ரொம்ப பெரிய சர்ஜரியை ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணியிருந்தேன். அது பண்ணி பேஷண்ட்டை நல்லபடியாக ஆக்கினேன். அதை சரி எல்லாருக்கும் பகிர்ந்துக்கலான்றதுக்காக இந்த பேஷண்ட்டு நான் சொல்ல போகிற பேஷண்ட்டு 69 வயசு, வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. அந்த வெளிநாட்டில் அவங்களுக்கு தலைவலி, காக்கா வலிப்புன்னு சொல்லி அவங்க அங்கே 2 வருஷமாக ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பண்ணிக்கிட்டு இருந்த கடைசியில் தலைவலியும் போல் ஃபிட்ஸு திருப்பி வந்ததுனால ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துறாங்க. 2 வருஷம் கழிச்சு தான் ஸ்கேன் பண்ணி பார்த்துறேன். இங்கெல்லாம் நம்ம இந்தியாவிலலாம் உடனே ஒரு தலைவலினாலும் இதுனாலும் உடனே டாக்டர்கிட்ட வராங்க, ஸ்கேன் பண்ணிடுறாங்க. ஆனால் வெளிநாட்டில் அந்த அளவுக்கு, ஏன் US UK கூட வந்து உங்களுக்கு ஒரு தலைவலியோ இல்லை ஒரு வலிப்புன்னா 6 மாதம் இல்லை 1 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ஒரு CT ஸ்கேன். ஈவன் ஃபார் டாக்டர்ஸ், ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற டாக்டர் கூட வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஏன்னா அங்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது. அந்த பேஷண்ட்டு அங்கே ஒரு ஸ்கேன் பண்ணியிருக்காங்க 2 வருஷம் கழிச்சு. அதில் பெரிய டியூமர் வந்திருக்குன்னொடனே உடனே இங்கே காவேரி ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்சு இங்கே காவேரி மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க. வந்தோடனே எங்கிட்ட அந்த பேஷண்ட்டை நார்மலாக ஆப்ரேட் பண்ணுறதுன்னா பெரிய ஓப்பனிங், 69 வயசு, அது பெரிய தலையை ஓப்பன் பண்ணி ஸ்கல் போனை வெளியில் எடுத்து அதுக்கப்புறம் பிரெயினை கட் பண்ணி உள்ளார போய் டியூமர் எடுக்கணும். பட் ஆனால் இவ்வளோ 69 வயசு ஆச்சு, ஏற்கனவே அவங்களுக்கு பிபி சுகர்லாம் இருக்குது. இதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கிட்டு நான் அவங்களுக்கு மினிமலாக என்ன பண்ணி டியூமரை ஃபுல்லாக எடுக்க முடியுன்றதை பார்த்தேன். சரி, அதுங்களுக்கு அது மினிமலி ஆக்சஸ், அதுக்கு வேண்டிய கேட்ஜெட்ஸ்லாம் இங்கே இருக்குது. நியூரோ நேவிகேஷன், மைக்ரோஸ்கோப், ஃப்ளூரசன் ஆன்ஜியோ இதெல்லாம் இருந்தது. சரி, அதை யூஸ் பண்ணி இங்கே நம்ம மினிமலி இதுக்காக நான் என்ன பண்ணேன், ஐப்ரோ இன்சிஷன், கண்ணு மேலே இருக்க அந்த ஐப்ரோ மேலேயே ஒரு இன்சிஷனை போட்டு அது வழியாகவே டியூமர் கிட்ட இதெல்லாம் நேவிகேஷன் மூலமாக நான் அந்த டியூமர் கிட்ட ஈஸியாக போக முடியுது. நேவிகேஷன்றது GPS மாதிரி, நார்மலாக ஒரு காரில் போகும்போது GPS ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய இடத்த கரெக்டாக காட்டுற மாதிரி இந்த நேவிகேஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த டியூமர் இடத்துக்கு போயிடுவேன். டியூமர் இடத்துக்கு போனோன்னா அந்த மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி மேக்னிஃபிகேஷனில் அதுக்கு போகிற ரத்த குழாயை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி அதை டியூமரை ஃபுல்லாக நான் வெளியில் எடுத்துட்டேன். அதுக்கு இன்சிஷன் போட்டதே 1 இன்ச்சு தான், அதுவும் ஐப்ரோ மேலே. அதனால் ஐப்ரோ கூட ஷேவ் பண்ணலை. யூஸ்வலாக நாங்கள் ஷேவ் பண்ண மாட்டோம். ஐப்ரோ மேலேயே போட்டு அதுக்கப்புறம் டியூமரை ஃபுல்லாக எடுத்துகிட்டு திருப்பி ஐப்ரோ க்ளோஸ் பண்ணிட்டோம். பேஷண்ட் ஆப்ரேஷன் பண்ண வடு எதுவுமே தெரியல. அன்றைக்கே ஆப்ரேஷன் பண்ண உடனே அன்றைக்கே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3ஆவது நாள் நான் டிஸ்சார்ஜும் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த பேஷண்ட்டுக்கு அதனால் இந்த மினிமலி இன்வேசிவ், அவங்க ரொம்ப கஷ்டமும் படலை, வலின்றதும் சொல்லவே இல்லை. பிபி சுகருக்கெல்லாம் நல்லா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. 3ஆவது நாளே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன். தியேட்டரில் வந்து 1 hour தான் ஒர்க்கு. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டுன்னு எதுவும் இல்லை, வென்டிலேட்டர்னு எதுவும் வைக்கவே இல்லை. வார்டில் 3 நாள் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு செலவும் ரொம்ப கம்மியாச்சு. அதே சமயத்தில் அவங்க இதெல்லாம் வெளிநாட்டிலே, அதனால தான் வெளிநாட்டிலேருந்து இங்கே நிறைய பேஷண்ட்ஸு. வெளிநாட்டில் நார்மலாக இது பண்ணாலே ஒரு சின்ன சர்ஜரிக்கு அவ்வளோ செலவும் ஆகும். அதை பெருசு இது பண்ணுவாங்க. இங்கே வந்து எவ்வளோ இது பண்ணாலும் அதுக்கு ரொம்ப செலவும் ரொம்ப கம்மி. அதே சமயத்தில் மினிமலி இன்வேசிவாகவும் பண்ணது. ஸோ இது கொஞ்சம் நாவலாக பண்ணதுனால நான் ப்ரெஸ்ஸுக்கும் சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக இந்த அழைப்பு கொடுத்தேன். இந்த கீவோல் ஆப்ரேஷன் பண்ணனு எப்படி தோணுச்சு டாக்டர்? அந்த ஸ்பார்க் அதான் கீவோல் ஈஸிலி அக்சசிபிள். எனக்கு அது தெரிஞ்சு இந்த இடத்து வழியாக போகலாமே, ஏன் இது இவ்வளோ பெருசு பண்ணணும், சின்னதாக பண்ணால் நேவிகேஷன் இருந்தது. நேவிகேஷன் மூலமாக இது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அந்த வழியாக போனால் போயிடலாம் அப்படின்றது. அதான் சொன்னேன் இல்லை, நேவிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல். அந்த நேவிகேஷன் மூலமாக போனால் எனக்கு எந்த தடையும் வராது. ஈஸியாக அந்த டியூமர் கிட்ட போயிடுவேன், ஈஸியாக எடுத்துடலாம், இந்த இடம் ஓப்பன் பண்ணால் போகிறோம் அப்படின்னு தோணுச்சு. அதனால ஐ ப்ரொசீடட் வித் திஸ். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கீவோல் நான் பண்ணதில்லை. வெளிநாட்டில் பண்ணியிருக்காங்க. இதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு? இதுல ரிஸ்க் கம்மியா இருக்கிறதுக்காக தான் இதை நாங்க பண்ணதே. ரிஸ்க் ஏன்னா பெருசா ஓபன் பண்ணி அதெல்லாம் பண்ணும்போது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட்லாம் டர்புலண்டா இருக்கும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது பிரெயினை ரிட்ராக்ட் பண்ணல, எதுவும் பண்ணல. நேராக டியூமர் கிட்ட போனேன், டியூமரை ஃபுல்லா எடுத்தாச்சு. அது ரிஸ்க் எல்லாம் ஆல்மோஸ்ட் நில். இப்போ ஃபர்தரா உங்களுக்கு வரதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கு? இல்லவே இல்லை. அதான் இந்த டியூமர் வந்து டியூமர்லேயே பிரெயின் டியூமர், மெலிக்னன்ட் டியூமர், நான் மெலிக்னன்ட் டியூமர் இருக்குது. இவங்களுக்கு ரிப்போர்ட் கடைசியில் வந்தது நான் மெலிக்னன்ட் மெனிஞ்சியோமான்னு வந்தது. ஸோ இனிமேல் ரிக்கரன்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது.
ஆப்ரேஷன் எவ்வளோ காஸ்ட் பண்ணுங்க? அது கம்மியாக மற்ற சர்ஜரியோட இந்த சர்ஜரி ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஓகே, சாதாரணமாக நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், ஒரு ஹை-எண்ட் எக்யூப்மெண்ட்டு ஒரு 5 கோடி 10 கோடி கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பேஷண்ட்டுக்கு காஸ்ட்டு ஜாஸ்தி ஆகும் தான் நினைப்போம். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா காஸ்ட்டு கம்மியாகும். எப்படி கம்மியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க்கு வந்து பயங்கரமாக கம்மியாயிரும். அதாவது அந்த பேஷண்ட் நார்மலாக கன்வென்ஷனல் சர்ஜரியில் அவங்க வந்து அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு நிறைய பர்சன்டேஜ் இருக்கும், இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும் பர்சன்டேஜ். ஒரு விஷயம். அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் ஸ்டே, மருந்து காஸ்ட்டு, அவங்க ஐசியூ காஸ்ட்டு எல்லாமே கம்மியாயிரும் ஆக்சுவலாக. இப்போ இந்த பேஷண்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம கன்வென்ஷனலாக பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட 10 நாள் இருந்திருப்பாங்க, ஒரு 5 நாள் ஐசியூவில் இருந்திருப்பாங்க, வென்டிலேட்டரில் இருந்திருப்பாங்க, அந்த சார்ஜெல்லாம் இருக்கும், அதுக்கான மருந்துகள்லாம் இருக்கும். இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க ஒரு டே கேர் சர்ஜரி மாதிரி நம்ம எப்படி போய் ஒரு அப்பெண்டிக்ஸ் எர்னியா சர்ஜரி பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு போயிருக்காங்க சிம்பிளாக. ஸோ அதனால் வந்து காஸ்ட் வந்து இதில் கம்மியாகுது. ஸோ இதில் வந்து காவேரி வந்து அதை தான் ரொம்ப நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா டெக்னாலஜி இன்க்ரீஸ் பண்ணி பேஷண்ட்டுடைய லென்த் ஆஃப் ஸ்டேவை கம்மி பண்ணுறதும் அவங்களுடைய மெடிசன் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸை கம்மி பண்ணுறது தான் எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய இதுவும் அதுதான் மோட்டோவும் அதுதான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சர்ஜரி காஸ்ட் என்ன வந்து? சர்ஜரி காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு கன்வென்ஷனல் சர்ஜரியை விட இவங்களுக்கு வந்து ஒரு 30-35% கம்மியாக தான் ஆச்சு அவங்களுக்கு. ஓகே சார்.